ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பென்ஷன் வாங்குற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம லேட்டஸ்ட்டாக போடுற எல்லா அப்டேட்டையும் உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். கவர்மெண்ட் சார்ந்த நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம், அதாவது 58 to 60 வயசுக்கு அப்புறம் இந்த பென்ஷன் அமௌண்ட்டுங்கிறது எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படுற இந்த பென்ஷன் அமௌண்ட்டுங்கிறது அவங்களோட வயசான காலத்தில் அவங்களோட பொருளாதார சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க இது ரொம்ப உதவியாக இருக்குன்னே சொல்லலாம். பென்ஷனர் எல்லாமே இந்த பென்ஷன் சம்மந்தமான பல கோரிக்கைகளை கவர்மெண்ட்டுக்கு வருஷம் வச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வயசுக்கு ஏற்ப இந்த பென்ஷன் அமௌண்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பென்ஷன் வாங்குற எல்லாருமே இந்த கூடுதல் பென்ஷன் சம்மந்தமான கோரிக்கையை ரொம்ப நாளாகவே கவர்மெண்ட்டுக்கு வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பென்ஷன் வாங்குற எல்லாருக்குமே இந்த 80 வயசுக்கு மேலே தான் இந்த கூடுதல் பென்ஷன் அப்படிங்கிற திட்டம் இருக்குது. இந்த கூடுதல் பென்ஷன் அப்படிங்கிறது 65 வயசுலேருந்தே எல்லா பென்ஷனருக்கும் கிடைக்கும்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற குழு இதுக்கான பரிந்துரையை ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க. இந்த கூடுதல் பென்ஷனுங்கிறது 65 வயசுலேருந்தே எல்லா பென்ஷனருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மறுபடியும் இந்த நாடாளுமன்ற குழுவானது கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. நாடாளுமன்ற குழுவோட பரிந்துரைங்கிறது பென்ஷன் வாங்குற எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தினே சொல்லணும். இப்போ வரைக்கும் இந்த கூடுதல் பென்ஷன் அப்படிங்கிற விஷயம் 80 வயசுக்கு மேலே 20% அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இது 80 வயசுக்கு மேலே அவங்களோட வயசு வித்தியாசத்துக்கு ஏற்ப இந்த கூடுதல் பென்ஷனுங்கிறது இன்னும் அதிகமாகும். இந்த பென்ஷனருக்கு ஹையர் பென்ஷன் அப்படிங்கிற விஷயம் 65 வயசுலேருந்தே அதிகமான பென்ஷனர்ஸ் வாங்குற பென்ஷன் அமௌண்ட்டை பொறுத்து அவங்களோட வயசு வித்தியாசத்துக்கு ஏற்ப எவ்வளோ அமௌண்ட்டு அவங்களுக்கு பென்ஷனாக கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்த்துடலாம். இதுக்கு கவர்மெண்ட்டோட ஒப்புதலுங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். பென்ஷன் வாங்குறவங்களோட கோரிக்கைப்படி இந்த கயர் பென்ஷனுங்கிறது 65 வயசில் 5%, 70 வயசில் 10%, 75 வயசில் 15%, 80 வயசில் 20% இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த கோரிக்கை இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களோட அடிப்படை பென்ஷன் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த வயசில் எத்தனை % அதிகரித்தா எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்த்துடலாம். இப்போ உங்களோட 65 வயசில் உங்களுக்கு அடிப்படை ஓய்வூதியங்கிறது 10,000 ரூபா இருந்துச்சுன்னா, 65 வயசில் உங்களுக்கு 5% இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்போ உங்களோட கூடுதல் ஓய்வூதியம் அப்படிங்கிறது 10,000லேருந்து 11,000 அப்படிங்கிற மாதிரி மாறும். அதே மாதிரி உங்களோட ஓய்வூதியங்கிறது 70 வயசில் 20,000 இருந்ததுன்னா உங்களுக்கு 10% இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு 10% இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 22,000 உயர வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு 75 வயசில் 15% இன்க்ரீஸ் ஆனதுன்னா உங்களுக்கு 20,000லேருந்து 23,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட 80 வயசில் அடிப்படை ஓய்வூதியம் 20,000 அப்படின்னு இருக்குன்னா உங்களுக்கு 20% அதிகரிப்பாங்க. ஒருவேளை 20% அதிகரித்தா உங்களோட ஓய்வூதியங்கிறது 24,000 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஒருவேளை உங்களோட அடிப்படை ஓய்வூதியம் 65 வயசில் உங்களுக்கு 50,000 அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5% இன்க்ரீஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு 52,000 ஓய்வூதியம் கிடைக்கும். அதே மாதிரி 70 வயசில் உங்களுக்கு 55,000, 75 வயசில் 57,000, 80 வயசில் அடிப்படை ஓய்வூதியம் 50,000 இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 20% இன்க்ரிமெண்ட் பண்ணாங்கன்னா உங்களோட கூடுதல் ஓய்வூதியங்கிறது 60,000 உயரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா எம்ப்ளாயுமே பென்ஷன் சம்மந்தமான இந்த மாதிரியான அப்டேட்டுக்காக ரொம்ப காலமாகவே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மூத்த ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிற விஷயத்தை இமாச்சல பிரதேசத்துலேயும் சரி, ராஜஸ்தான்லேயும் சரி ஏற்கனவே நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 மாநிலங்களோட இந்த கயர் பென்ஷன் சம்மந்தமான அப்டேட்டை காரணம் காட்டி நாடாளுமன்ற குழுவானது கவர்மெண்ட்டுக்கு இன்னும் அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பென்ஷன் வாங்குற எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னே நம்பலாம். ஓய்வூதியம் வாங்குற பென்ஷனர் எல்லாருமே ஏன் இந்த ஹையர் பென்ஷன் வேணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலை, அது மட்டும் இல்லாமல் பணவீக்கம், இதையெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 80 வயசில் நீங்கள் 20% ஓய்வூதியம் அதிகமாக கொடுக்குறீங்க. 80 வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த கூடுதல் நிதி பிரச்சனை இருக்கிறப்போ 65 வயசில் அவங்களுக்கு இந்த கூடுதல் நிதி பிரச்சனை இருக்காதா? அவங்க மருத்துவம் சம்மந்தமான செலவுகள், பிற செலவுகள், இதுக்கெல்லாம் கூடுதல் பணம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன் இவங்க பொருளாதார ரீதியாகவும் சரி, இவங்களுக்கு இருக்கிற மருத்துவ பிரச்சனை, பிற பொருளாதார செலவுகள், இது எல்லாத்தையுமே கவனத்தில் வச்சு தான் இந்த நாடாளுமன்ற குழு மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு இந்த கூடுதல் ஹையர் பென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹையர் பென்ஷன் சம்மந்தமான இந்த அப்டேட்டை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும்.